ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம் தான் ஆட போகிறோம். அந்த ஹாரர் கேம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சர்வைவ் தான். லெஃப்ட் சர்வைவில் மாற்றி சொல்லிட்டேன். கோஸ்டோட கேஸ். நம்ம இதில் போலீஸு நம்ம ஒரு கேஸை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு கேஸே நமக்கு பார்த்திங்கன்னா கோஸ்டோட கேஸ் தான். நான் ஃபஸ்ட்டு நேற்றே இந்த ரோப்ளாக்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணேன் போடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சு. எப்படி ஆச்சுன்னே தெரில. நேற்று பாட்டு அன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்கினேன். நல்லா தான் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கினேன் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு, கேமிங் அப்லோட் பண்ணுறதுக்கு. அதில் ரொம்ப என்ன சொல்கிறது, புது ஃபோனாக இருந்தாலும் ரொம்ப ஸ்டக் ஆகுது. எங்கே வச்சாலும் பர்டிகுலராக ஒரே ஒரு ரூமில் வச்சா மட்டும் டெலீட் ஆகிட்டே இருக்குது. அது என்ன ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் அங்கே இருக்க மாட்டேன். ரோப்ளாக்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். அப்புறமா கைஸ், ரோப்ளாக்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இது ரொம்ப நேரம்லாம் ஆகுது, சீக்கிரமாக முடிஞ்சது லோடிங். அன்றைக்கி ரோப்ளாக்ஸ் ஆடிட்டு இருந்தோம். புது ஃபோன்னா ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சு. ரோப்ளாக்ஸ் ஜம்ப் பண்ண அந்த நேற்று கார்னிவல் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஜம்ப் பண்ணவே முடியல. ஃபோன் ரொம்ப ஸ்டக் ஆகுது. பார்த்துங்க, ப்ளே ஸ்டோரில் தான் நான் இந்த ஃபோனில் தான் நானே ரெக்கார்ட் பண்ணினேன். புது ஃபோனாக இருந்தால் எவ்வளோ ஸ்டக் ஆகுது பார்த்துங்க. ஓகே, ஹாரர் சர்வைவல் கேம்ஸ் இப்படி தேடிட்டு இருக்கிறப்ப தான் என் கண்ணுக்கு கோஸ்ட் கேஸ் அப்படின்னு வந்தது. கோஸ்டோட கேஸ். சரி, ஓகே, இன்னைக்கு இது ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணு. அது டவுன்லோட் ஆடுற கேப்புக்குள்ளே நீங்கள் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இன்றைக்கி நான் பழசாக ஒரு சேனல் வச்சுருந்தேன்னால செஸ்பேஸ் சேனல். இன்றைக்கி அதில் வீடியோ போட போகிறேன். அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இங்கே வந்துடுவாங்க, இந்த சேனலுக்கு வந்துடுவாங்க. அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றையும் சொல்லிக்கிறேன். நான் இத்தனை நாளாக மறந்துட்டு வேணும்னே போடாமல் அப்படிலாம் இல்லை. இவ்வளோ வீடியோஸ் போட்டுன்னு சர்ப்ரைஸாக ஒன்றுத்தையாக பார்ப்பீங்கள்ல, அதனால தான் நான் சொல்லவே இல்லை. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ப்ளே கொடுத்துடலாம். ப்ளே கொடுத்துக்க முன்னாடி எல்லாம் தயவு செஞ்சு லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட்டும் பண்ணிங்க. சில பேர் கமெண்ட் பண்ணால் அவங்க ஐடி வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அப்படி நினச்சா மட்டும் பண்ணாங்க. ஓகே, இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்லேயே தி கோஸ்ட் கேஸ். இன்னும் இங்கே ஃப்ளாஷ் லைட்டை பிடிச்சி நிற்கிறார்ல, அவர் தான் போலீஸ், அவர் தான் நம்ம. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். "20 years ago, there was a horrible murder and hidden town. The killer was never found." 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாரர் டவுனில் கொலை நடந்திருக்கு. இவர் தான் போலீஸ், காரில் போயிட்டுருக்காரு. இவருக்கு ரொம்ப அமானுஷமாக நடக்குதான். அவங்க போட்டிருக்கு, இவருக்கு ரொம்ப அமானுஷமாக நடக்குதான். கண்ணாடியை சரி பண்ணலான்னு பண்ணால் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கான். பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா. சரி, ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஏதோ பையன் நிற்கிறானா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான். இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாரு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப பின்னாடி இருந்து ஏதோ கீழே விழுதான். அவருக்கு ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கு அந்த மாதிரி சவுண்டு. பீஸாகவே இருக்க முடியலையா. They want to person responsible to pay what he did.
ஓகே, இப்போ வந்து அந்த பேய் வந்து 2 கோஸ்ட் வந்து காரில் உட்காந்துருக்குல, இந்த பொண்ணும் இப்போ நின்றுந்தால பின்னாடி இவனும். இவங்க 2 பேரோட கேஸையும் இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா. அதை வந்து ஆத்மாவும் வந்து சொல்கிறாங்களாம். சரி, ஓகே, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். இந்த பொண்ணு கேஸை கண்டுபிடிக்கணும்னா மேப் கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ட்ராவாக திறந்து இருக்குது மேப்பு. ஓகே, மேப் எடுத்துக்கிட்டோம், யூஸ் ஆகும். ஓகே, மேலே இருக்கிறத திறந்து பார்த்துட்டா ஒன்றுமே இல்லை. ஓகே, அந்த ட்ராவை திறக்க முடியல கைஸ். ஓகே கைஸ், கொஞ்சம் இந்த இது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. மேப்புக்கு போயிட்டு அந்த மர்டர் பண்ண ஹவுஸ்க்கு தான் போகிறோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ திறந்து 2 தான் கழுவ இறந்து போயிட்டாங்க, அதனால் லாக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஏதாவது கிடைக்குதான்னு ஆராய்ச்சி பார்த்துடணும். ஓகே, இங்கே எதுவுமே கிடைக்கல. டோரையும் ஓப்பன் பண்ண முடியல. அது க்ரௌட் பார் மாதிரி ஏதாவது வேணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. Monday 11:03 AM he started at me. ஓகே, Monday 11:03 AM வந்து கொலை பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு டவுட்டுன்னு ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து கேமராவில் தான் ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து அது வச்சுக்குது. ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த கேப்பில் எப்படிங்க இந்த எழுதிச்சு வந்தோடனே சீக்கிரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. சரி, வேறு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆரியபிள் கேஸ், சிப்ளிங்ஸ் மர்டர், there is no evidence what happened. அதுக்கப்புறமா அந்த இது பாடிஸ் 2 பாடிஸோட இதுவும் போட்டிருக்காங்க. சாக்பீஸ் போட்டாங்க. அப்புறமா do not enter போட்டாங்க. இங்கெல்லாம் கேமராலாம் இருக்குது. ப்ரொஜெக்டரு, இந்த ப்ரொஜெக்டரில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. எதுக்கு இந்த ப்ரொஜெக்டர்னால், இந்த ப்ரொஜெக்டரால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாரு எதாவது கிடைக்குமா அப்படின்னு. ப்ரொஜெக்டர் வச்சு ப்ரொஜெக்டர் லைட் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ரோப்ளாக்ஸு, எனக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட்டு பிடிக்கும். செகண்ட் வந்து ரோப்ளாக்ஸ். இந்த ரோப்ளாக்ஸு, மைண்ட் கிராஃப்ட்டு, ஃப்ரீ ஃபயர், இந்த 3த்தில் ஃபஸ்ட் எனக்கு மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். அடுத்து ரோப்ளாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஃப்ரீ ஃபயர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, செக் பண்ணிட்டு தான் ஒன்றுமே கிடைக்கல. எனக்கு வர கோல்டு. ஓகே, இங்கே சுகர் இருக்குது. இந்த சுகர் எவிடன்ஸ் தான் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விட்டு பாருங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லை புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபு, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி விட்டுங்க. தயவு செஞ்சு பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 1 லைக் 1 மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு இது மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மோட்டிவேஷன் இல்லை, மோட்டிவேஷன் ப்ளஸ் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இந்த கப்பை பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கும் ஆதரவாக இருக்கும். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த 4 டைம் போனோம்னா எனக்கு இன்னும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கும். நான் சொல்லிட்டேன் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி நிறைய ஹாரர் கேம்ஸ், ஃபன்னியான கேம்ஸ், சர்வைவல் கேம்ஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு வரோம்.
ஓகே, இப்போ வந்து இதை இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்ம மேப்புக்குள்ளே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். சரி, ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பார்த்துருவோம். 11:03 AM ஹீ ஸ்டார்டட் மீனிங் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இதுவும் எவிடன்ஸ் தான், ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்க முடியல. இல்லை கைஸ், இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லை. 20 years பிஃபோர் தான் இருக்குது. ஓகே, வெளியே வந்துட்டு எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே இப்போ போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது எதுவுமே ப்ரெஸ் பண்ண முடியல. ப்ரெஸ் பண்ணாலும் வந்து எதுவுமே வரல. சிடி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும். சிஸ்டம்லாம் இருக்குங்க. தயவு செஞ்சு நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிவிட்ருங்க. ஓகேயா? நாளைக்கான எனக்கு ஸ்லிப் டெஸ்ட் 2. வீட்டில் எல்லாம் கத்தினுறாங்க படிக்காமல். கேம் நேற்று நைட்டு கரெக்டாக என்ன சொல்கிறது, கரெக்டாக 1:30 மணிக்கு ஆரம்பித்து ஆரம்பித்தான் கேம் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறமா 1:45 முடித்தேன். 1:45 முடித்தேன் கைஸ். கரெக்டாக 12 நிமிஷம் 6 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு. எப்படின்னா இன்ட்ரோ 5, 4, 3, 1 அப்படி காட்டுறதெல்லாம் சும்மா. அது 6 செகண்ட் வரும். அதுக்கப்புறமா இன்னொரு கிரானிங்கில் அதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ் அன்றைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வாய்ஸ் தான் அப்லோட் பண்ணுறேன்னு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணேன். திஸ் இஸ் மை நியூ ஃபோன். இருந்தாலும் அடிக்கடி ஸ்டக் ஆகுது. ஆமாம், இந்த ரோப்ளாக்ஸ் ஆடுறவங்கலாம், ரோப்ளாக்ஸ் ஃபேன்ஸு, ரோப்ளாக்ஸ் ஆடுறவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் அவங்களால நெக்ஸ்ட் லெவல்லே போக முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் ஸ்டக் ஆகும். ஜம்பே பண்ண முடியாமல் கீழே வந்துடுவாங்க. செக் பாயிண்ட் கொடுத்தாலும் கடைசியாக போயிட்டுருப்போம். கடைசியாக ஒரே ஒரு ஜம்பை போட்டால் கரெக்டாக அங்கே போயிடுவோம், செக் பாயிண்ட் வந்துடும். அப்படின்னு பார்த்தா டபுள் கிரீன் கீழே வந்துடுவாங்க. ஒன்று ஸ்டக்காகவும் இல்லைன்னா தெரியாமல் கீழே வந்துடுவீங்க. அப்படி இருந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்தால் யாருக்கு டென்ஷன் ஆகாமல் இருக்கும். நான் அதனாலேயே என் ஃபோனை செம்ம டென்ஷனில் கீழே தூக்கி போட்டேன்னா என்னை பெட்டில் ஃபாஸ்ட்டாக ஓங்கி அடித்தேன். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கூலாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ கோலா குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு ஆடிங்க. இன்னும் ரோபாக்ஸ் ரெக்கார்ட் பண்ணல. மைண்ட் கிராஃப்ட் வந்து போடலான்னு இருக்கேன். அடுத்து ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ஏதாவது போடுவோம். அடுத்து ரோப்ளாக்ஸு, மைண்ட் கிராஃப்ட்டு, டெட் ட்ரிகர் 2 இதையே போட்டுருந்தா ஆடியன்ஸ்க்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால தான் இப்போ புதுசாக ஒரு கேமு எதைக்கும் யாருமே போடாததுன்னா என்ன சொல்கிறது, இந்த இது பெருசாக நான் பார்த்ததில்ல இந்த யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி. அதனால் நான் போடுறேன் இந்த கேமை. எங்கள் வீட்டில் வந்து சிஸ்டம் வந்து ரிப்பேரில் இருக்குது. அது ரிப்பேர் கரெக்டாக சரி பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்தும் நான் ரெக்கார்ட் பண்ணி இதே சேனலில் போடுறேன். அதுலேயும் நான் ஒரே ஒரு சேனலில் வச்சுருப்பேன் சாவர வரைக்கும். அது தமிழ் கேமிங் அஃபிஷியல். கண்டிப்பாக நான் வந்து சிஸ்டம் வந்து சரியானதுக்கப்புறமா ரிப்பேர் ஆயிடுச்சு, சரியானதுக்கப்புறமா நானே அதிலே ரெக்கார்ட் பண்ணி நம்ம இந்த சேனலில் போடுறேன். பிசியில் ரெக்கார்ட் பண்ணி ஆடுவோம் நம்ம. இன்னும் 1 minute இருக்குது வீடியோ. 1 minute 3/4 செகண்ட் இருக்கும். ஓகே, இதோட பார்ட் 2 வேணும்னா 5 லைக் வரட்டும். லைக் டார்கெட் 5 லைக் வேணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 5 லைக் வேணும். அது கொடுத்தீங்கன்னா லைக் டார்கெட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பாய்.